अहोबिले गारुड शैलमध्ये कृपावशात् कल्पित सन्निधानं लक्ष्म्या समालिंगित वामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. அகோபிலம் கருடாத்ரி என்று அழைக்கப்படுகிற இந்த அழகான திவ்யதேசத்தில் அகோபில நரசிம்மரை தரிசிப்பதற்காக அவருடைய சந்நிதிக்கு நாம் தற்போது வந்துள்ளோம். இந்த அகோபில க்ஷேத்திரத்தில் மொத்தம் 9 நரசிம்மர்கள் இருக்கிறார்கள். ஊரையும் இரண்டாக நாம் பிரித்து கொள்ளலாம். கீழ் அகோபிலம் என்று ஒரு பகுதி, மலைக்கு கீழே இருக்கிறது, அங்கே ஒரு கோவில் இருக்கிறது. அதுதான் ஊர் இருக்கக்கூடிய பகுதி, மக்கள் வாழும் பகுதி. அங்கிருந்து மேலே வந்தோம் என்றால் பேருந்து வழியாகவும் வரலாம், தனித்தனி வண்டிகளிலும் வரலாம். அங்கு மேல் அகோபிலம் என்று அழைக்கப்படுகிறது. அங்குதான் பிரதானமான சந்நிதியாக அகோபில நரசிம்ம பெருமானுடைய சந்நிதி இருக்கிறது. அவரை தரிசிப்பதற்குத்தான் நாம் தற்போது வந்திருக்கிறோம். இந்த சந்நிதி சற்றே பெரிய சந்நிதிதான். நாம் இதற்கு முன் பார்த்த சன்னதிகளைப் போல் வெறும் குகைகளாக இருப்பது கிடையாது. இந்த மேல் அகோபிலத்தில் அகோமன நரசிம்ம பெருமானுடைய சந்நிதி ஒரு பெரிய கோவிலாகவே காணப்படுகிறது. இங்கிருந்துதான் இதுவரை நாம் 3 நரசிம்மர்களை தரிசித்தோமே, அவர்களை தரிசிப்பதற்கான பாதை பிரிந்து செல்லுகிறது. மேல் அகோபிலம் வரை வண்டிகள் மூலமாகவே வரலாம். அங்கு பகவானை தரிசித்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து இடது பக்கத்தில் தனியாக ஒரு பாதை பிரிந்து செல்லுகிறது. அங்கே போகும்போதே கையில் நமக்கு குச்சி எல்லாம் கொடுப்பா. ஏன்னா 2 கால்கள் மட்டும் போராதோ இல்லையோ, 3வது ஒரு குச்சியை வச்சுண்டு ஊன்றிக்கொண்டு நடந்தால்தான் நன்ன கெட்டியாக காலை வச்சு நடந்து செல்ல முடியும். அதனால் கையில் ஒரு குச்சியும் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து மலையேறத் தொடங்கினால் முதலிலே பவநாசினி என்கிற அழகான நதி இருக்கிறதுன்னு தெரிவித்தேனே. அகோபிலம் இந்த கருடாச்சலம் என்கிற மலையிலேயே பவநாசினி, நம்முடைய சம்சாரம் என்கிற பெரும் துன்பத்தை போக்கிக் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த புனிதத்தன்மை படைத்த நதி. அந்த பவநாசினி நதி மேல் அகோபிலத்திலிருந்து கீழ் வரைக்கும் ஓடி வருகிறது. அதில் இந்த கோவிலுக்கு அருகிலே, அகோபில நரசிம்ம பெருமானுடைய கோவிலுக்கு அருகிலேயே கஜகுண்டம் என்று ஒரு குண்டம், அந்த நதி தீர்த்தம் அந்த இடத்துல ஒரு குளமாட்டம் தேங்கி இருக்கிறது. அதற்கு கஜகுண்டம் என்று பெயர். இங்கு வந்துதான் யானைகள் எல்லாம் தண்ணீரை எடுத்து கொள்ளுமாம். அதை கொண்டு போய் நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணுமாம். இந்த தீர்த்தத்தில் நீராடித்தான் பகவானை தரிசிக்குமாம் சிங்கங்கள், புலிகள், இந்த யானைகள் அனைத்துமே. அதனால கஜகுண்டம் என்று இதற்கு பெயர். இங்கு நீராடிக்கொண்டு அதே போல அகோபில நரசிம்ம பெருமானை தரிசித்துக் கொள்ள வேண்டும். அந்த குண்டத்தையும் தாண்டி மேலே நடந்து சென்றோம் என்றால் முதலில் வராக நரசிம்மருடைய ஆலயம், அங்கிருந்து நேர மேலே போனோம்னால் ஜுவாலா நரசிம்மர், திரும்பி இறங்கி வரும் வழியிலே மாலோர நரசிம்மர். இப்படித்தான் இந்த மலையிலே நரசிம்ம பெருமான்கள் இருக்கிறார்கள். அதில் 3 பேரை சேவித்து கொண்டு விட்டோம். இப்போது அகோபில நரசிம்மருடைய ஆலயம் இது மலைக்கு மேல் அகோபிலத்திலே இருக்கக்கூடியது. அழகான துவஜஸ்தம்பத்தை தாண்டி உள்ளே போனோம் என்றால் பகவான் இங்கும் குகைக்குள்ளதான் இருக்கார். ஆனால் மற்ற இடங்களில் குகை மட்டும்தான் சந்நிதியே. அதை சுற்றி மண்டபங்கள், கோபுரம், பிராகாரம் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் அந்த குகையை சுற்றி அழகான கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்குள்ள ஏறி படிக்கட்டை ஏறி குகைக்குள்ள போனோம்னா ஒரு சமயத்துக்கு 2 பேர் 4 பேர் தான் உள்ள நிற்கலாம். அவர்கள் சேவித்து விட்டு வெளியே வந்தால்தான் அடுத்தவர் உள்ள போக முடியும். அர்ச்சக சுவாமிகள் நிற்கிறது கூட இடம் கிடையாது. அந்த குகைக்குள்ளேயே குனிந்து அமர்ந்து கொண்டுதான் பகவானுக்கு சேவை செய்து வைக்கிறார்கள். ரொம்ப அழகான திருக்கோலத்தில் பகவான் நரசிம்மர் இருக்கிறார். மற்ற கோவில்கள் எல்லாம் 4 கைகள், 8 கைகள், 10 கைகள் எல்லாம் சேவிக்க போகிறோம். இந்த சந்நிதியிலே மூலவர் 2 திருக்கைகளோடு காட்சி கொடுக்கிறார். இவருக்கு அகோபில நரசிம்மர். நம்முடைய வரிசையில் 4வதாக இவரை தரிசிக்கிறோம். அகோபிலம் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். அகோன ஆச்சரியம், பிலம்னா குகை. எப்பேற்பட்ட குகை, எப்பேற்பட்ட பலசாலியாக பகவான் இருக்கிறார். அப்ப அகோபலம், அகோபிலம் என்று க்ஷேத்திரத்துக்கு பெயர். இந்த க்ஷேத்திரத்துக்கே அதிபதியாக சுவாமியாக அகோபில நரசிம்மரை இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம். அழகான வடிவம், சின்ன மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறார். 2 கைகள் தான் இந்த நரசிம்ம பெருமானுக்கு. தன்னுடைய காலை மடித்து வைத்துக் கொண்டு மடியிலே ஹிரண்யகசிபுவை போட்டுக்கொண்டு 2 கைகளால் அவனை அழித்து கொண்டு நரசிம்ம பெருமான் காட்சி கொடுக்கிறார். முழுக்க வெள்ளி கவச்சம், அழகான கவச்சம் சாத்தி கொண்டு பகவானை இந்த இடத்துல சேவிக்கலாம். அவருடைய விக்கிரகத்திலேயே திருவடிகளுக்கு அருகில் ஒரு பக்கத்தில் சின்ன வடிவத்தில் பிரகலாதனம் எழுந்தருளி இருக்கிறார்.
ஒரே விக்கிரகம்தான். ஒரே விக்கிரகத்தில் நரசிம்ம பெருமான், அவர் மடியிலே ஹிரண்யகசிபு, அவர் மேல 2 கைகளை வச்சு அழித்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருவடிகளுக்கு அருகிலே பிரகலாதன் இருக்கிறான். இப்படி சின்ன வடிவத்திலே நரசிம்ம பெருமான் மூலவராக காட்சி கொடுக்கிறார். அந்த மூலவர் சன்னதியிலிருந்து வெளியில வந்து பக்கத்துல பிராகாரத்தில் வந்தோம் என்றால் அங்கு செஞ்சு லக்ஷ்மி தாயார் என்கிற தாயாருடைய சன்னதி இருக்கிறது. செஞ்சு அப்படின்னா வேடர்கள் என்று பொருள். இந்த பகுதியிலேயே வேடர்கள் தான் அதிகமாக இருப்பார்களாம். கீழே திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் தெரிவித்திருந்தேனே, வெழித்த செல்சாரல். இங்க போய் வருபவர்கள் யாரெல்லாம் வழிப்போக்கர்களோ அவர்களிடத்திலெல்லாம் பணங்காசை பறிப்பதற்காக வேடர்கள் சண்டைக்கு வருவார்களாம். அந்த கூத்து, அந்த சண்டை சத்தம் எப்பவுமே அகோபலத்தில் கேட்டுக்கொண்டே இருக்குமாம். அப்படி வேடர்கள் வாழக்கூடிய ஒரு குலத்திலே மகாலட்சுமி தாயார் தானே வந்து அவதரித்தாளாம். அதனால தான் செஞ்சு லக்ஷ்மி, வேடர் குலத்திலே பிராட்டி செய்த அவதாரம். அவளை திருக்கல்யாணம் நரசிம்ம பெருமானே செய்து கொண்டார். அதனால செஞ்சு லக்ஷ்மி தாயார் என்கிற பெயரோடு இந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரையும் தரிசித்துக் கொள்ளலாம். அவருடைய சன்னதி வெளியில் இருக்கு. உள்ளுக்குள்ள பெருமான் சன்னதி, அவருடைய அர்த்த மண்டபத்தை தாண்டி வெளியில பிராகாரத்துக்கு வந்தோம்னால் அங்க ஒரு 4 படிக்கட்டு ஏறினோம்னா தாயாருடைய சன்னதி இருக்கிறது. இதை தவிர பெருமானுடைய சன்னதிக்கு நேர் முன்னால் ஒரு வட்டமான இடம் இருக்கும். பகவான் குகைக்குள்ள இருக்காருன்னு சொன்னேனோ இல்லையோ, அந்த குகையிலிருந்து வெளியில நடந்து வந்தோம்னால் ஒரு வட்டமான இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு நாம போக முடியாது. சுத்தி வேலி கட்டு மறைத்து வைத்திருப்பார்கள். இது என்ன இடம், எதுக்கு இங்க இருக்குன்னால் கீழே தெரிவித்திருந்தேனே, அகோபில மட்டத்து ஜீயர் சுவாமிகள் தான் இந்த ஊரை பராமரித்து பகவானை பேணி பாதுகாத்து வருகிறார்கள். அதுல ஒன்னான ஜீயர் சுவாமி, அவருடைய கையில தான் மாலோல நரசிம்மரே உற்சவமூர்த்தி வந்து விழுந்தார், தோன்றினார் என்று பார்த்தோம் அல்லவா. அந்த அழயசிங்கர் சுவாமிகளுடைய வம்சத்தில் 6ஆவதாக வந்த ஜீயர் சுவாமி, ஷஷ்டபராங்குஷ சுவாமி என்று அவருக்கு பெயர் சொல்லப்படுகிறது. அவர் இந்த இடத்தில் வந்து இருந்து கொண்டிருந்த போது நரசிம்ம பெருமானே அவருக்கு ஆணையிட்டு, நான் இருக்கிற குகை இந்த இடத்துல தான் இருக்கு, அதற்குள்ளேயே நீர் வந்து என்னை தரிசித்து தியானம் செய்ய வேண்டும்னு ஆணையிட்டாராம். அதனால உயிரோடு இருக்கும் போதே இந்த குகைக்குள்ளே எழுந்தருளி இருந்து அங்கேயே பல 100 ஆண்டுகள் இன்றும் அந்த சுவாமி யோக தசையில் பகவானை தியானித்து கொண்டு இருந்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் உள்ளே புகுந்த குகை இந்த இடத்துல தான் இருக்கு. ஆனால் தான் இந்த வட்டமான கல்லை போட்டு அதை மூடி அந்த சுவாமியினுடைய நினைவாகவே வைத்திருக்கிறார்கள். அது இந்த கோவிலினுடைய ஒரு தனிச்சிறப்பு. ஆகவே அகோபில நரசிம்மர் என்று இந்த பெருமானுக்கு திருநாமம். மூலவர் சேவித்தோம், தாயாரை தரிசித்தோம், ஷஷ்டபராங்குஷ சுவாமி எழுந்தருளின ஒரு குகையை சேவித்தோம். எல்லாத்தையும் விட சிறப்பு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவ விக்கிரகம். ரொம்ப அழகான வடிவத்திலே உற்சவராக நரசிம்ம பெருமான் சேவை சாதிக்கிறார். 10 கைகளோடு இருக்கிற நரசிம்மமூர்த்தி. இதுவரைக்கும் நாம இருக்கிறதுலேயே அதிகமா சேவிச்சது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல அஷ்டபுஜம், 8 திருக்கைகள்ல 8 ஆயுதங்களை ஏந்தி கொண்டு பகவான் இருந்தாரு. அவரைத்தான் தரிசித்தோம். இதுவரைக்கும் 8 தான் இருக்கிறதுலேயே அதிகம். இப்ப என்ன எடுத்து 8க்கு மேல போட்டி போட்டுக்கொண்டு நரசிம்ம பெருமான் 10 திருக்கைகளோடு இந்த இடத்துல அழகான உற்சவமூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். உற்சவமூர்த்தியை சேவித்தோம்னால் அவருடைய பீடம் இருக்கு, அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆசனம், அந்த ஆசனத்துக்கு கீழே கருடன் முதல்ல பதிக்கப்பட்டிருக்கிறார். ஊரே கருடனுடையது. கருடனுக்காகத்தான் இந்த ஊரிலே பகவான் வந்து காட்சி கொடுத்தார். இப்பவும் பிரம்மோற்சவம் பங்குனி மாசம் பௌர்ணமி அன்று முடியும்படிக்குத்தான் இந்த ஊரிலே உற்சவம் நடக்கிறது. அந்த பங்குனி பிரம்மோற்சவத்தில் பொதுவா மற்ற ஊர்களில் எல்லாம் கருட சேவை என்பது 3ஆவது நாளோ 4ஆவது நாளோ இருக்கும். இப்போ ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் இங்கெல்லாம் பார்த்தோன்னா 3, 4 இதுக்குள்ளதான் சுத்தி கருட சேவை இருக்கும். ஆனா இந்த ஊர்ல மட்டும் உற்சவம் முடியும் சமயத்தில் தான் கருட சேவை. சாயங்கால வேளையில் அழகான தங்க கருடனுக்கு மேல பகவான் எழுந்தருளுகிறார். ஊரில் கருடனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. இந்த நரசிம்ம பெருமானுடைய திருவடிகளிலேயே கருடன் பீட்டத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அப்படியே மேல வந்து பார்த்தோம்னா பக்கத்துல பிரகலாதன், இந்த விக்கிரகத்திலேயே பிரகலாதன் கைகூப்பி கொண்டு சின்ன குழந்தையாக நிற்கிறார். அதற்கு மேல பெரிய வடிவத்தில் நரசிம்ம பெருமான் இருக்கிறார். 10 திருக்கைகள். முதல்ல அவருடைய தலைக்கு மேல பெரிய கிரீட்டம் அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த கிரீட்டத்துக்கு கீழே ஹிரண்யகசிபுவை தன்னுடைய மடியிலே இட்டுக்கொண்டு 10 திருக்கரங்களோடு இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார். முதல்ல 2 திருக்கரங்களாலே அவனுடைய தலையும் காலையும் பிடித்து கொண்டிருக்கிறார். அடுத்த 2 திருக்கரங்களால அவனுடைய மார்பை கிடித்து கொண்டிருக்கிறார். இன்னொரு 2 திருக்கைகளாலே அவனுடைய குடலை எடுத்து தனக்கு மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு 2 திருக்கைகளால சங்க சக்கரங்களை பிடிச்சிருக்கார். கடைசி 2 கைகளாலே வாள், கதை, வலது கையிலே வாள் பிடித்து கொண்டு இடது கையிலே கதையை பிடித்து கொண்டு இந்த இடத்திலே பகவான் காட்சி கொடுக்கிறார். ரொம்ப காண கிடைப்பதற்கு அரிதான ஒரு உற்சவமூர்த்தி. 10 திருக்கைகளோடு பகவானை இந்த இடத்திலே தரிசித்துக் கொண்டோம். இப்படி மூலவர்,
உற்சவர், செஞ்சுலக்ஷ்மி தாயார் என்று இத்தனை பேரையும் நாம் இந்த இடத்திலே சேவித்துக் கொள்ளலாம். இவரை பற்றி திருமங்கையாழ்வார் தானே இந்த ஊருக்கு பல்லாண்டு பாடினார். அவர் தன்னுடைய பெரிய திருமொழியில் ஒரு இடத்துல பாடுகிறார். பைங்கனாள் அறிவுருவாய் வெறுவ நோக்கி பருவரத்தோள் இரணியனை பற்றி வாங்கி அம்கைவாள் உயர்நுதியால் அவனதாகம் அம்குருதி பொங்குவித்தான் அடிக்கீழ் நிற்பீர். ஆழ்வார் பாடும்போது தன்னுடைய பலமான கைகளாலே பகவான் மார்ப பிளந்தாரோ இல்லையோ, பைங்கண் ஆள் அறிவுருவாய், அழகான பசுமையான கண்கள். சிங்கத்துக்கு எப்பவுமே கண்ணு பசுமையா இருக்குமா, எவ்வளவு கோபம் இருந்தாலும் கண்ணு பசுமையோடு இருக்குமாம். அப்படிப்பட்ட ஆளறினா நரசிங்கம் கலந்த உருவத்தில் வந்தார். வெறுவ நோக்கி கோபத்தோடு ஹிரண்யகசிபுவை பார்த்தார். பருவரைத்தோள் இரணியனை பற்றி வாங்கி அவனை கெட்டியா பிடிச்சு தூக்கி மடியிலே இட்டுக்கொண்டு அம்கைவாள் உகிர் நுதியால் அவனதாகம் அம்குருதி பொங்குவித்தான் அடிக்கீழ், அவனுடைய ரத்தம் தெரிக்கும்படிக்கு அவனுடைய மார்பை கிழித்தாரே, அவருடைய அடிக்கீழ் நிற்பீர், அவனுடைய திருவடிகளுக்கு கீழேதான் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நமக்கு திருமங்கையாழ்வார் பாடுகிறார். இந்த உற்சவமூர்த்தி மூலவமூர்த்தியை சேவித்தோம்னால் இந்த பாட்டை இதை பார்த்துத்தான் ஆழ்வார் பாடியிருப்பாரோன்னு தோன்றது. அப்படி திருவடிகளுக்கு அடியிலேயே பிரகலாத ஆழ்வானை மூலவரிலும் சரி உற்சவ விக்கிரகத்திலும் சரி நாம் சேவித்துக் கொள்ளலாம். அப்படி சிறப்பு வாய்ந்த கோவில். இங்க கோவிலுக்குள்ளேயே அருகில சிவபெருமான் இருக்கிறார். பிரம்மா, சிவன் அனைவரும் பகவான் நரசிம்மனை தரிசித்துக் கொண்டு அவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இங்கு இருக்கிறார்களாம். திருமங்கையாழ்வார் பாடுகிறார். நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த நான்முகன் ஈசன், இவர்களெல்லாம் நாத்தழும்ப பயமா இருக்கு. இவரை பார்த்தா இவரை புகழறதா போற்றதா இல்லை பயந்து ஓடிடலாமான்னு தெரியல, நாக்கு ததும்புறது. அப்படி முறையால் ஏத்த அவரவர்கள் வரிசையா வந்து பகவானை ஸ்தோத்திரம் செய்தார்களாம். கௌபகாலோ யுகாந்தஸ்தே ஹதோயம் அசுரோல்பகா தத்சுதம் பாஹ்யுபசிருதம் பக்தம் தே பக்தவத்சல என்று பாகவத புராணத்தில் சுகர் தெரிவிக்கிறார். பகவானுக்கு கோபம் குறையவில்லை. அப்ப முதல்ல பிரம்மா வந்தார். ஐயோ, இப்பேற்பட்ட உருவத்தை நாங்க பிரார்த்தித்ததற்காக வந்து பிறந்திருக்கிறாய், உன்னை எப்படி புகழ்வதுன்னு தெரியவில்லை. இப்படி உருவத்தை இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி சம்யமான் குணைஹி ஸ்வலீலையா சந்தததே அவ்யயாத்மனே. இப்படி அளக்க முடியாத சக்தியோடு உலகத்தையெல்லாம் நீ படைக்கிறாய், காக்கிறாய், அழிக்கிறாய்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சக்தி அனைத்தையும் இந்த ஒரு அசுரனை கொல்வதில் நீ காட்டியிருக்கிறாய். அப்படி உன் சக்தியை பார்த்து வியந்து போனேன் என்று பிரம்மா புகழ்கிறார். ருத்ரன் சிவபெருமான் வந்தார். பெருமானே, கோபம் போரும், இந்த கோபமெல்லாம் உலகத்தை அழிக்கும் போது நீர் காட்டினால் போரும், இந்த அசுரன் அழிந்து போய்விட்டான். இப்போ உன் திருவடிக்கு பக்கத்தில் சின்ன குழந்தை இருக்கான் பாரு, அவனுக்கு அருள் புரிவதற்காக உன் கோபத்தை விட்டுவிடு என்று சிவபெருமான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணாராம் நரசிம்ம பெருமானை. அதனால் இங்கு சிவனும் இந்த கோவிலேயே ஒரு இடத்திலே எழுந்தருளி இருக்கிறார். இப்படி இத்தனை பேரோடு அகோபில நரசிம்மர் என்கிற பெயரோடு மேல் அகோபிலத்திலே பகவான் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு ஒரு மங்கள ஸ்லோகம். ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒவ்வொரு மங்கள ஸ்லோகம் உண்டு. கீழே ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்து வருகிறோம். இந்த சுவாமியினுடைய மங்கள ஸ்லோகம் கருடாத்ரி பிலாகேஹே கஜகுண்ட சரஸ்தட்டே ஹிரண்யஸ்தான அகங்கார ஹரிசிம்ஹாய மங்களம். அதாவது அகோபிலம் என்கிற இந்த ஊர் இருக்கிறதே, கருடாத்ரின்னு பெயர். அதனுடைய பிலம்னா குகை. அந்த குகையே தனக்கு வீடாக இல்லமாக கொண்டிருக்கிறார். கருடாத்ரி பிலாகேஹே கஜகுண்ட சரஸ்தட்டே. கஜகுண்டம் என்கிற புஷ்கரணிய சரஸுக்கு அருகிலே அதனுடைய கரையிலே காட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஹரிசிம்ஹாய ஹிரண்யஸ்தான அகங்காராய், ஹிரண்யனிடத்தில் மிகுந்த கோபத்தோடு ஹிரண்யன் அழித்தார்னு சொன்னால் நம்முடைய அகங்காரம், நம்முடைய கர்வம் இருக்கிறதே, அதைத்தான் ஹிரண்யன்னு வச்சுக்கணும். அப்ப நம்முடைய கர்வத்தையும் பகவான் நரசிம்ம பெருமான் தான் அழித்து கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஹரிசிம்ஹாய மங்களம், அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்று இவரை பற்றின மங்கள ஸ்லோகம் பாடப்படுகிறது. இவர்தான் மேல் அகோபிலத்தில் பிரதானமான சந்நிதியில் இருக்கக்கூடிய அகோபில நரசிம்மர் என்கிற பெருமான். அவரையும் தரிசித்துக் கொண்டோம். இதோடு இந்த மலையை முடித்துக் கொண்டு கீழே இறங்க வேண்டும். கீழே போற வழியில இன்னும் ஒரு நரசிம்மர் இருக்கிறார். அவரை தரிசித்துக் கொண்டு பிறகு கீழ் அகோபிலம், அங்க ஊர் எப்படி இருக்கிறது, அங்கு ஒரு கோவில் இருக்கு, அங்க இருக்கும் பெருமானையும் அடுத்த பகுதியிலே தரிசிக்கலாம்.